வாங்கிட்டு வந்து போட்டு இப்போ இது பண்ணியிருக்கிறீங்க, அதாவது கரெக்டு தான். ஆனால் ஒரு ட்ரெஸ் கூட தூக்கில போகிறோம், ஒரு ட்ரெஸ் கூட இன்னும் நீங்கள் துவைக்கல. வாங்கிட்டு வந்து பெட்டியை கட்டி வச்சுட்டீங்க, எல்லாம் மூட்டை கட்டி. ஒரு துணி மணி கட்டாலும் டோர் கிடக்க பாருங்க. ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரு ஊர்லேயே தோணுச்சு பால் பாக்கெட் பிஸ்கெட்டு இது ஒரு பிஸ்கெட், இது ஒன்று வாங்கி, இது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி, இது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி, அந்த காலத்தில் வண்ணா பருப்பியான்னு கமெண்ட் சொல்லுங்கள். இதெல்லாம் என்னன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இது ஒரு டீ போட்டு நினைச்சி சாப்பிடுவோம், டீ கேக். இது வேர்க்கடலை, இது மிக்சு, இது ஒரு மிக்சு, இது ஒரு மிக்சு. இதெல்லாம் என்னத்துக்கு? சின்ன பிள்ளையில தீனி வாங்கிட்டு வருவார், வேலை செஞ்சுட்டு டெய்லியும் திங்கிறதுக்கு தீனி, பசங்களுக்கு பட்டர் பிஸ்கெட்டு, டீ போடுறதுக்கு டீ தூள், காஃபி தூள். அப்புறம் இது ஒன்று இது என்னன்னு தெரில, ஒரு கமெண்டில் என்னான்னு சொல்லுங்கள். அப்புறம் ஸ்வீட், என்ன ஸ்வீட்? ஸ்வீட்லாம் சூப்பராக இருக்குது. எப்போ பார்த்தாலும் டெய்லியும் வாங்கிட்டு வந்துடுவேன். பிள்ளைங்கன்னா எத்தனை வயசு? 26 வயசு. ஒன்று செகண்ட் இயர் போகுது, ஒன்று 26, ஒன்று செகண்ட் இயர். அதுக்கு இது எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாம் மீடியாவில் சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க. இது உண்மையாக இது வீடியோக்காக சொல்லுங்கள். உண்மையாக எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் பழக்கம். இந்தாங்க இந்தாங்க. இந்த வீடியோக்காகலாம் சொல்லலைங்க. சின்ன குழந்தையிலேருந்தே எங்கள் வீட்டுக்காரங்க வாழ்ந்துடுவாங்க. இன்னும் குழந்தை இல்லை, பிறந்ததுலேருந்தே ஃபஸ்ட்டு எனக்கு வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் எங்கள் பெரிய பையன் இந்த மாதிரி மூட்டை மாதிரி இருக்கு பாருங்கள், இந்த மூட்டை மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. ஒண்டியமாகவே சாப்பிடுவோம். யாருக்கும் கொடுக்க மாட்டேன், யாருக்கும் கொடுக்குற பழக்கம் இல்லை. ஏன்னா ஒண்டி சின்ன ஒரே பையன்ல அவங்க எடுத்துகிட்டு போய் சோபாவில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டேன். அவ்வளோ செல்லமாக பாசமாக வளர்த்த பையன் ஒரே பையன். 9 வருஷமாக அது ஒரு பையனை தான் அவன் பார்த்துட்டு. அதனால் அவன் சின்ன மிச்சம்தான் வாங்கிட்டு கொடுக்குறதோடு சரி.
ஏன் இங்கே என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன். பிள்ளைங்க திணிச்சா போதும் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பேன். சரி, எங்கள் அங்கிள் எங்கிட்ட கேட்டு கிடந்தாங்க எல்லோரும் வீடியோவில் லைவில் எல்லாமே. அங்கிள் வந்துட்டார். வந்து ஒரு ஹாய் சொல்லுங்கள். வாங்க வாங்க, உங்களை தான் கேட்டு கிடக்குறாங்க. அங்கிள் வந்துட்டாங்க. ஒரு சட்டைப்பட்டு வாங்க சீக்கிரம். அங்கிள் வந்துட்டார். வீடியோவில் போட்டு விட்றேன், லாங்கு வீடியோவில் போடுறேன். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எங்கள் பசங்களுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரியே உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வாங்க எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. எல்லா பசங்களும் அங்கிள் எங்கன்னு கேட்டிங்கல்ல, வந்துட்டார். வந்துட்டு ஊருக்கு போன மாதிரி வரல, வீட்டில் இருக்கிற மாதிரி. சும்மா அங்கிளை நான் வந்து வீட்டிலே வச்சுக்கிட்டு காய் சொல்கிறேன்னு நினைக்காது. இப்போ தான் வந்தாங்க. எங்கன்னு கேட்டிங்கல்ல, பாருங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. வாங்க சாப்பிட்டு. எங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்கங்க. சொல்லுங்க. என்ன அப்படி சொல்றீங்க? உங்களை கேட்ட உறவுகளுக்கு அனைவருக்கும் இப்போதான் ஊர்லேருந்து வந்தேன். ஈவெண்ட்டுக்காக ஒரு ஒர்க்குக்காக ஆளுங்களை கூப்பிட்டுட்டு போயிருந்தேன். அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டையில் முடிச்சுட்டு இன்றைக்கி தான் வந்தேன். வந்து இறங்கின உடனே ஃபேன்ஸ்லாம் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டி பாய் நாளைக்கு பேசுவோம். ஆமாம், அவங்களுக்கு வந்த டயர்டாக இருக்கான். உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு சந்திப்போம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அங்கிள் ஊருக்கு போயிருந்தாங்க, வந்துட்டாங்க. ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்க சாப்பிட்றதுக்கு. எங்கள் பசங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன், உங்களுக்கும் தான் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்க சாப்பிட்லாம். பாய். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காரக்குழம்பு, சாப்பாடு, ரைஸ், கொஞ்சம் கோசு பொரியல் செஞ்சுருக்கோம். அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, சாப்பாடு கொடுக்க போகிறேன். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். வீடு சுத்தமாக இருக்குதுன்னு ரொம்ப சந்தோஷங்க அவருக்கு. வீடு க்ளீனாக இருக்கணும். இங்கே பாருங்கள், திருப்புறம் பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், வீடு க்ளீனாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் சுத்தமாக இருக்கணும். குடிநீர்லாம் எங்கேயுமே கலக்கக்கூடாது. சுத்த நரவுசாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், இல்லைன்னா பிடிக்காது. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிற மாதிரி நாங்களும் நடந்துட்டு போயிட்டு இருக்கேன். 26 வருஷம் ஓட்டிட்டேன். இதுக்கப்புறம் எப்படி ஓட்ட போகிறேன்னு ஓட்டுறது நம்ம கையில் தான் இருக்குது. இதேமாரி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒருத்தரும் சந்தோஷமாக இருக்கணுன்ட்டு நான் வந்து மனசார வேண்டிக்கிறேன், சொல்கிறேன். அதேமாரி இருந்த வீட்டுக்கார பேச்சு கேளுங்க, சொல்கிறபடி நடக்குங்க. அவர் சொல்கிறபடி கேளுங்க. ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.